அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் ஏன்னா சட்டத்தில் வந்து எதுக்காக டிலே ஆகுதுன்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க. என்னுடைய பெண்ணை இழந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப தோய்வாக போகுதோ வழக்கு. ஏன்னா அவங்க வந்து பெண் இறந்த 4வது நாளே பெயில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க ஏதோ ஒரு சாதாரண குற்றத்தை செஞ்சுட்டு உள்ளே போன மாதிரி ஃபீலிங்களுக்கானது எனக்கு தோணுதுங்க. ஏன்னா பெண் 28ஆம் தேதி இறக்குறா, 4ஆம் தேதியே பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க செஷன்ஸ் கோர்ட் திருப்பூரில். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச கொடுமைகள் வந்து அவங்களுக்கே வந்து சாதாரணமாக பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அப்போ அவங்க சட்டத்திட்டத்தை வந்து ரொம்ப எளிமையாக தான் அவங்க எடுத்துக்கிட்டு இந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்கிறத என்னால் உணர முடியுது. அதனால தான் வந்து கடுமையான தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து இப்போ டிஜிபி கிட்ட வந்திருக்கேன். அரசியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பொதுமக்கள் எல்லாமே சொல்கிறாங்க எங்கிட்டங்க. எனக்கு சரியான அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நேரடியாக எங்கிட்ட வரல. ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, கூட்டம் அங்கே பேசியிருக்காங்க, இங்கேருந்து பேசியிருக்காங்க, மேலேருந்து தலைமையிலேருந்து பேசியிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. யார் பேசுனாங்க? ஆனால் அவங்க தாத்தா அரசியல் பின்புலத்தோடு தான் இருக்கார். மாவட்ட தலைவராக இருக்கார், திருப்பூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கார். அதனால் எனக்கு அந்த சந்தேகம் வருது. ஏன்னா வழக்குகளும் கம்மியான செக்ஷன் போட்டிருக்காங்க. அவங்க சாதாரண 4ஆம் தேதியே பெயிலுக்கு மூவ் பண்ணுற போது என்னுடைய பெண் இறந்த அந்த சாம்பல் கூட ஆகலை. அதுக்குள்ளே அவங்க செக்ஷன் பெயில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சாதாரண குற்றமாக தான் எண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை உலகத்தில் இனி எந்த பெண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு கொடுமை ஏற்படக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது.